வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ணுற ஒவ்வொரு டீச்சருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடியது பிஓ ஷெட்யூல் சிலபஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோவாக இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி கதை நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் எப்பவுமே நமக்கு தெரிஞ்சுக்கோங்க, நாம் வந்துட்டு பிஓ தான் ஆகணும் அப்படின்னா அதுல இருந்து யாராலையும் மாற்ற முடியாது. இது ஒரு விஷயம். என்னதான் உடம்பு போல எண்ணெய் பூசிட்டு நீங்க போயிட்டு மண்ணுல புரண்டு எந்திரிச்சு வந்தாலும் ஒரு லோடு மணல் என் உடம்புல ஒட்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒட்டாது. எந்தெந்த மணல் உங்களுக்கு வந்து ஒட்டணும்னு இருக்கோ அது மட்டும்தான் ஒட்டும். உங்களுக்கு பிஓ தான் உங்களுக்கு போஸ்டிங் வரணும் அப்படின்னா பிஓ தான் கிடைக்கும். இந்த இது இவங்களுக்கு தான் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தாலோ இல்ல உங்க விதி அப்படி இருந்தாலோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு என்னதான் பூசிட்டு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணாலும் கண்டிப்பா கிடைக்காது. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். இதுல என்னன்னா உங்களுடைய முயற்சி ஒண்ணு இருக்கணும். இந்த முயற்சிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்து அனுப்பியிருக்காரு, ஒண்ணு படைச்சு அனுப்பியிருக்காரு அப்படின்னா அதை தேடி நாம தான் முயற்சி பண்ணி பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்துட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் தத்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கடவுள் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, கடவுள்கிட்ட ஏற்கனவே அவர் வேண்டி இருப்பாரு. ஒருத்தர் வந்து வேண்டியிருக்காரு. இதுல 2 பேர் இருக்காரு இல்லைங்களா? ஒருத்தர் வந்து வேண்டியிருக்காரு. என்ன வேண்டியிருக்காருன்னா, கடவுளை எப்படியாச்சும் என்னை காப்பாத்து அப்படின்ட்டு. உடனே கடவுள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சரின்ட்டு அமைதியா இருந்திருக்கு. வெள்ளம் வந்துட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கா, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு கூட பிடிச்சிட்டு போறவான்னு போயா, எனக்கு வந்து கடவுள் துணை இருக்காரு, அவர் கடவுள் காப்பாத்துவாரு, கூட வந்தாலும் கம்னு போயிடுவார். அடுத்து ஒரு பெரிய மரக்கட்டையை வந்து அந்த தண்ணீர் வந்துட்டு இருக்கும். வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டையை வச்சுட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். பட் அதையும் அவரு ஏத்துக்கல. எனக்கு கடவுள் துணை இருக்காரு, அவர் காப்பாத்துவாரு. அதை அந்த மரக்கட்டையும் உதாசனப்படுத்தி விட்டுருவார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வரும். போட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த போட்ல ஏரிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு கடவுள் இருக்காரு, அவர் காப்பாத்துவார். எனக்கு வந்து ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இத்தனை 3 வாய்ப்புகளும் கிடைத்தும் அவன் எதையுமே பயன்படுத்தாம என்ன பண்ணிட்டான்னா கம்முன்னு போயிட்டே இருப்பான். ஆள் மேல அடிச்சுட்டு போயிட்டு இறந்துருவாப்புல. இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க மேல போனதுக்கு அப்புறம் கடவுள் கிட்ட, கடவுளே, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், என் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லியிருந்தேன், இப்படி என்ன கொண்டுட்டியே அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, அட முட்டாளே, உனக்கு தான் முதல்ல ஒரு ஆளை அனுப்புனேன்ல, அந்த ஆள் கூட்டிட்டு போறேன்னு சொன்னால அந்த ஆள் பிடிச்சிட்டு மேல ஏற வேண்டியதானே. சரி, 2வது டைம் ஒரு மரக்கட்டையாவது அனுப்புனேன், அதை வச்சுதான் மேல ஏறி வந்திருக்கலாம்ல, அதையும் தான் விட்ட. 3வது ஒரு போட் அனுப்புனே, நீ அதை பிடிச்சிட்டு அதை வந்திருக்கலாம்ல அப்படின்னு கடவுள் சொல்ல, ஓ இதில் நீ அனுப்புனதா, இது எனக்கு தெரியாம போயிடுச்சா கடவுளே அப்படின்ட்டு, அவ்வளவுதான் போ, உன் வாழ்நாள் முடிஞ்சது அப்படின்ட்டு. இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற பிஓ எக்ஸாம் ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாம் ஆகட்டும், அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தி நீங்க மேல கரை ஏறிடணும். அப்படி நீங்க கரை ஏறாம அதுல வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி உக்காந்துட்டு, ஐயோ எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு உட்காந்துட்டு, கடவுளை என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பழி போடுறது சுத்த வேஸ்ட். டோட்டலி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் மிகச்சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்குன்னு இருக்கக்கூடிய போஸ்டிங், நமக்குன்னு ஒட்டக்கூடிய மண்ணு உடம்புல ஒட்டும். சரிங்களா? சோ இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. கூடவே அடுத்த ஒரு தகவல் நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல, ஷெட்யூல், பிஓ ஷெட்யூல், டெய்லி ஃப்ரீ 100 கொஸ்டின் டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் என்ன ஒரு சின்ன மாற்றம் இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே சிலபஸ் லைன், பிஓ சிலபஸ் லைன் 2023 கொடுக்கப்பட்டிருந்த பிஓ சிலபஸ் லைன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள் டு ஏறு தழுவுதல், தமிழ் அறிமுகம், அதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுல இருந்து fill the gaps with personal pronoun இது வரைக்கும் இருக்கும். சைக்காலஜி, உளவியல் 2, கல்வி உளவியல் முக்கிய நோக்கம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஷெட்யூல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன் நாளைக்கு நான் டெஸ்ட் டே 1க்கான டெஸ்ட் வந்துட்டு நாளைக்கு 26ஆம் தேதி நாளைக்கு நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை கொடுக்கலாம். ஏன் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 2023 பாத்தீங்கன்னா புக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஒரு சிலது வந்து மாறி இருக்கு. இப்போ இந்த 2024-25 வந்துட்டு புக்ஸ்ல ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து அதை கொஞ்சம் ஆட் பண்ணி புதுசா வரக்கூடிய கண்டென்ட்களை உங்களுக்கு புக்ல ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அக்கௌண்ட்ல அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க வந்துட்டு மெட்டீரியல் வரல சார்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அவங்க பேரெல்லாம் இதுல தான் இருக்கு, எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னப்பன், பரமக்குடி, அப்புறம் இதே மாதிரி வெங்கடேஷ் சென்னை, சரி நேம் இந்த லிஸ்ட் இதுல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆண்டனி நான்சி கோயம்புத்தூர், அவங்களுடைய பேரெல்லாம் இதுல இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பேக்கிங் ரெடியா இருக்கு. இப்போ எல்லாருக்குமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உங்க கைக்கு எல்லாம் வந்துடும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியலுக்கு அமௌண்ட் பே பண்ணுங்க. அத்தனை பேருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் ரெடியா இருக்கு, எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துடும். இன்னும் 2 நாள்ல அந்த இது அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு சில டாபிக் வந்து புதுசாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ரீசனுக்காக நம்ம இது பண்ணிருக்கோம். இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா டே 1க்கானது. இதுல வந்து பிடிஎஃப் ஒரு பிடிஎஃப் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்ங்கிறனால எல்லாருக்கும் பிடிஎஃப் அனுப்பி வச்சிருக்கேன். இந்த ஷெட்யூலோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 நாளுக்கு உண்டான ஷெட்யூல் மட்டும் இதுல போட்டிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லைன்ஸ் அத்தனையுமே நம்மளுடைய அந்த பியூஎஸ் சிலபஸ் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பியூஎஸ் சிலபஸ் லைன் கூடவே நம்ம முக்கியமான கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா முக்கியமான கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிஓ, அதாவது பிஓ பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர்ஸ் அந்த சிலபஸ் லைன்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ் வீடியோவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோக்களும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி டெஸ்ட், இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் வீடியோஸ், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் வைஸா வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் நீங்க கவனிச்சுட்டு வந்தாலும் இப்போ ஆல் சப்ஜெக்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது அத்தனையும் நீங்க வரிசையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களே கண்டிப்பா வரக்கூடிய அடுத்த பிஓ எக்ஸாம் ஈஸியா நம்ம பாஸ் பண்ண முடியும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னா முதல்ல வந்துட்டு சிலபஸ்ல பிஓட சங்க இலக்கியம் தமிழ்ல வந்துட்டு முதல் கிளாஸ் கொஞ்சம் ஒரு 4-5 பேஜ் மட்டும் உங்களுக்கு நான் நடத்திடுறேன். அடுத்து உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிச்சு, எல்லா சப்ஜெக்ட்டும் வர ஆரம்பிச்சு. தமிழ் மட்டும் தான் இப்ப கொடுத்துருக்கோம். போன முறை தமிழ் கிளாஸ் தான் கொடுத்தோம். இப்போ தமிழ் கிளாஸ் கொடுக்கணும். தமிழ் மட்டும் தானா அப்படின்னு சொல்றது கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய செய்திகள். இந்த கிளாஸ் வீடியோஸ்ல என்னென்ன முக்கியமா நம்ம இதுல ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், கீவேர்டு, இதை வந்து மனப்படமா நம்ம வச்சுக்கிறோம். மனப்படமா வச்சுட்டு அதை வந்து அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல இருந்தாலே போதும். அழகா என்ன சொல்றது, அதிகமான பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கிறத விட நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் மைண்ட்ல நிக்குதோ அது மட்டும் எக்ஸாம்பிள் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில இதில் நம்ம கொடுக்குறோம். சங்க இலக்கியத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்ல வரலாறுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் வரலாற்று இதுல சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் என்னன்னா, பொது ஆண்டுக்கு முன்னா கிமுன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 5 to 2, இது வந்து ஃபர்ஸ்ட் 5 to 2ஆம் நூற்றாண்டு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து 2025, இப்ப 2000 வருடங்கள் வந்துருச்சு. 20 நூற்றாண்டுகள் 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு முன்ன கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுங்கிறப்ப 500 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருப்போம். சோ அதுல இருந்து 2ங்கிறப்ப இதுல 200 வருடங்கள். அந்த பெட்டிவின் கேப்ல இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் வந்து சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொல்காப்பியம் கிடைச்சதால பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் கிமுல பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு கால அளவுல தான் கிடைச்சிருக்கும். 3ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியம். ஏன்னா நமக்கு தமிழ்ல கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அதை வந்து அடிக்கடி எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தொல்காப்பியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. அதாவது மகடு அப்படின்னா பெண்கள். பெண்கள் வந்து முன்னின கடல் கடந்து செல்வது வழக்கத்தில் இல்லை. அது வந்து குடும்பத்துக்காக அது இழுக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து என்ன தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல முதல்ல எடுத்த ஒரு நூல் என்ன அப்படின்னு ரொம்ப பழமையான நூல் அப்படிங்கிறப்ப தொல்காப்பியத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னா, இது வந்து 3ஆம் நூற்றாண்டு கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சார், மு வரதராசனார், இவர் பேர் எழுதிருக்கும் அப்படின்னா இவருடைய சாகித்ய அகாடமி விருது வாங்குற ஒரு நூல் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவர் அதில் எழுதியிருப்பார். பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துல அந்த சமூகம் பண்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா பார்ப்போமே. சங்கம் அப்படிங்கிற சொல் இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, சங்கம் நம்ம படிக்கும்போது சங்கம் அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா மதுரை பாண்டிய அரசருடைய ஆதரவோட தமிழ் புலவர்களுடைய அந்த குழு சொல்லும். சரிங்களா? இந்த புலவர்கள் எழுதின பாடல்கள் மொத்தமா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா மு வரதராசன் மட்டும் கிடையாதுங்க. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்துல, தாமோதரம் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஊவே சாமிநாத ஐயா, இவங்கெல்லாம் பனை ஓலைகள்ல எழுதியிருந்த தமிழ் இலக்கியங்களையும் நமக்கு புரியுற மாதிரி, இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி புரியுற மாதிரி அதை எழுதுறதுக்காக பல வருடங்கள் இவங்க எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. சோ அந்த நூல்கள் வந்து பதிப்பிச்ச பெருமைகள் இந்த 3 பேருக்கும் சேரும். சரிங்களா? ஊவேசா, தாமோதரம் இவங்களுக்கெல்லாம் ஆறுமுக நாவலர் இவர்களுக்கெல்லாம் சேரும். இது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்ன சார் புரியாதது அப்படின்னா, ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க. புள்ளி வச்சு அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சு போயிடும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பேரையும் புள்ளி இல்லாம எழுதி பார்த்து, உங்க பேரையும் உங்க ஊர் பேரையும் புள்ளி இல்லாம எழுதி போட்டு படிச்சு பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் காமெடியா சிரிப்பா இருக்கும். சோ இப்படியாக ஒரு ஓலைச்சுவடிகள்ல வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அது எப்படி நமக்கு புரியும்? அது புரியணும் அப்படின்னா முன்பின் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அதற்குண்டான பொருளை கண்டுபிடிச்சு அதை நமக்கு புரியுற வகையில் எழுதி கொடுக்கக்கூடிய பெருமை வந்து, எழுதி கொடுத்த பெருமை வந்து இவர்களுக்கு தான் சேரும். இந்த 3 பேர்களுக்கு நம்ம சேரும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதை வந்து ஃபர்ஸ்ட் நிமிஷம். முதல்ல கல்வெட்டு சான்றுகள். சங்க இலக்கியம் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்றதுக்கான கல்வெட்டு சான்றுகள்லாம் ஃபர்ஸ்ட் ஹதிகும்பா கல்வெட்டு, கலிங்கத்து காரவேலன், அதாவது கலிங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடிசா. கலிங்கம்
ஆடை என்ற இன்னொரு பொருளும் உண்டு நம்ம தமிழ்ல சொல்றது. கலிங்க போருக்கு பின்னாடி அசோகருடைய மனமாற்றத்துக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு வரலாறுலையும் படிப்போம். அசோகர் அதுக்கு பின்னாடி வந்து இனிமே நான் வாழ்க்கையில் போர் எடுக்க மாட்டேன், வந்து எல்லாருக்குமே வந்து புத்த சமயத்தை பரப்ப போறான்னு சொல்லிட்டு அவர் மனமாற்றத்துக்கு காரணமா இருந்து கலிங்கம் தான். அந்த கலிங்கம் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹரிகும்பா கல்வெட்டு, கூடவே பாத்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய இன்னொரு இது சொல்லுவாங்க, அது 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு, அவர் எழுதி வச்சிருந்த கல்வெட்டுகளுக்கு அந்த பேர் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லலாம் வரிசையா. அப்புறம் அது இல்லாம இந்த ஊர், இந்த மதுரையில் இருந்த மதுரை இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா மாங்குளம், அழகரமலை, கீழவளவு, இந்த மாதிரியான ஊர்கள்லயும் இந்த கல்வெட்டுகள் இருக்கு. இந்த ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா செப்பு பட்டைகள், இது வந்து சங்க காலம் இருந்ததுக்கானது. செப்பு பட்டைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பேடுகள், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து நாணயங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சங்க காலத்தில் சேர்ந்த இந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் அந்த அரசர்களே வெளியிட்ட நாணயங்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிட்ட நாணயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ரோமானிய நாணயங்களும் சொல்லலாம். அடுத்து அகழாய்வு பொருட்கள் மூலமாக, அது என்ன அகழாய்வு பொருட்கள் மூலம்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், இந்த மாதிரிலாம் புகார், கொற்கை, இந்த மாதிரி எல்லாம் இலக்கிய சான்று இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வந்து இலக்கிய சான்றுகளுக்கு முன்னாடி இந்த அகழாய்வு பொருட்கள் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. இதுவும் எக்ஸாம்பிளுக்காக வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இலக்கியத்தின்னு எடுத்துட்டோம்னா இந்த சான்றுகள் வந்து தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இதெல்லாம் வந்து சொல்லலாம். இது வந்து இலக்கிய சான்றுகள் சொல்லுவோம். அயல்நாட்டு குறிப்புகள், இதுல சில காப்பியங்கள் இருக்கும். இலக்கியம் எடுத்துட்டாலே சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல் கூட இந்த சங்க இலக்கியத்தை பத்தி சொல்லிப்பாங்க. சரி, அயல்நாட்டு குறிப்புகள், அயல்நாட்டவருடைய குறிப்புகள் பாத்தீங்கன்னா இவரு நம்ம பெரிப்ளஸ், எரித்திரிய கடலோட அந்த பெரிப்ளஸ் அதை சொல்லலாம். பிளினியோட இந்த பிளினி இங்க இருக்கு பாருங்க, இந்த பிளினியோட இயற்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். தாலமியோட புவியியல் அதுலயும் சொல்லலாம். மெகஸ்தனிஸோட இண்டிகா சொல்லலாம். அந்த சந்தர்ப்ப மௌரியர், மெகஸ்தனிஸ் எல்லாம் படிக்கும்போது சாணக்கியர், செல்யூகஸ் நிக்கோடர், அலெக்சருடைய முக்கிய படை தளபதியாக சொல்லக்கூடிய செல்யூகஸ் நிக்கோடர் அனுப்பப்பட்ட அந்த தூதுவராகிய மெகஸ்தனிஸ் பார்த்து இங்க சந்தர்ப்ப மௌரியர்கிட்ட இருந்து அவங்க அரசவையில் இருந்துட்டு இண்டிகா அப்படிங்கிற நூல் எழுதிப்பாரு. ஸோ இதெல்லாம் கூட அதில் படிக்கலாம். அப்புறம் ராஜவலி, மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் வந்து சொல்லலாம். தமிழ் மொழியானது பாத்தீங்க அப்படின்னா லத்தீன் மொழியோட அளவுக்கு பழமையானது அப்படின்னு பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து சொல்லியிருப்பார், ஹார்ட்லியா சொல்லியிருப்பார், தமிழ் மொழி அவ்வளவு லத்தீன் மொழியோட அளவுக்கு பழமையானது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? சோ இதுவும் ஒண்ணு நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சேரர்களை பத்தி முதல்ல பார்க்கலாம். சேரர்கள் அப்படின்னா வேந்தர் அப்படின்ற அந்த சொல் பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் இவங்களை பத்தி சொல்றதுக்காக பயன்படுத்தி வேந்தர்னு அரசர் இவரெல்லாம் சொல்லலாம். சேரர்கள் ஆட்சி செய்த பகுதின்னு எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மத்திய தமிழ்நாடு, மத்தியம், வடக்கு திருவிதாங்கூர், அந்த கொச்சியில இருக்கு பாருங்க, கொச்சி, தெற்கு மலபார், மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த சேரர்கள் கேரள புத்திரர்கள்னு சொல்லுவாங்க, கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய. அப்புறம் கொங்கு மண்டலம், இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த சைடு, இந்த பகுதியெல்லாம் பிரிச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேரர்கள் ஆட்சி செய்த பகுதின்னு சொல்றாங்க. சேரர்கள் அப்படின்றத 10 நமக்கு வந்துடும். 10 வந்து சேர அரசர்கள் பத்தின செய்திகளை முழுமையா சொல்லும். இதுல முக்கியமான அரசனா சேரன் செங்குட்டுவன் பத்தி சொல்லுவோம். இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியா மலை படையெடுத்துட்டு போனாரு. சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்காக இமயமலையிலிருந்து கற்களை எடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல். அப்புறம் பத்தினி தேவி வழிபாட்டை அறிமுகம் செஞ்சாரு. இவருடைய தம்பி சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் இல்லைங்களா, இவருடைய தம்பி இளங்கோவடிகள் சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சேர இரும்புரை, இந்த இரும்புரை பத்தி சொல்லணும்னா இவருக்கு ஒரு சில ஸ்பெஷல் இருக்கு. அதாவது தன்னுடைய பேர்ல நாணயங்களை வெளியிட்டாரு. சில சேர நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய சின்னமான அந்த வில்லும் அம்பு, அந்த சேரருடைய சின்னம் வில்லு அம்பு, பாண்டியர்களுக்கு மீன், இதெல்லாம் சொல்லணுங்களா, சோழ புலி, இதெல்லாம் அவங்களுடைய சின்னம். சோ வில்லு அம்பு பொதிச்சிருந்தாங்க. சரிங்களா? இதுல முக்கியமான சேர அரசர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. முக்கியமான சேர அரசர்கள் எப்படின்னா உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை, இவங்கெல்லாம் சேர அரசர்கள் முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா சோழர்கள் சங்க காலத்துல சோழ அரசு வந்து வேங்கட மலைகள் வரைக்கும் இருந்துச்சுன்னு ஒரு தகவல் உண்டு. பட்டினப்பாலை அப்படிங்கிற 14 கீழ்கணக்கு நூல்ல கரிகாலுடைய ஆட்சியப்ப அங்க நடந்த வணிக நடவடிக்கைகளை பத்தி சொல்லப்படுது. அந்த செய்திகள் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான சோழ அரசர்கள் யார் அப்படின்னா இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனன், கிள்ளி வளவன். இந்த பேரில் கடைசியா சொல்றேன் பாருங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த அரசர்களுக்கு பின்னொட்டாக அவங்க பேருக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. பெருநர் கிள்ளி, இப்படி வந்து வரிசை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சோழர்கள் சொல்லலாம். குறிப்பா அதுல என்ன அப்படின்னா
இது வந்து கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை அப்படின்னு சொல்லப்படுது. பாசனத்துக்காக கலிமுக பகுதி வழியாக தண்ணியை திருப்பி விடுறதுக்காகவும் காவிரி ஆற்றுக்கு குறுக்க இந்த அணை கட்டி இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் பாண்டியர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில தகவல்கள் அப்படின்னா நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. ரொம்பவே புகழ்பெற்ற போர் வீரராக சொல்லப்படுவர் இந்த நெடுஞ்செழியன். தலையானங்கானம் அப்படிங்கிற இடத்துல சேர சோழ 5 வேளிர்குல தலைவர்களோட கூட்டுப்படையை தோற்கடிச்ச பெருமை இந்த நெடுஞ்செழியனுக்கு சேரும். கொற்கையுடைய தலைவர் கொற்கையோட தலைவர் கொற்கை வெந்தை நம்ம சொல்றோம். அந்த கொற்கையோட தலைவர் அப்படின்ற போட்டப்பட்டவர் இவர் தான். பாண்டியர்களுடைய நாணயத்துல ஒரு பக்கம் யானையோட வடிவத்தையும் இன்னொரு பக்கம் மீனோட அந்த உருவத்தையும் போச்சுனாங்க. நம்ம பாண்டியர்களுக்கு வந்து மீன் தானே அவங்களுடைய சின்னம். நம்ம சொல்லுவோம். இதுல வந்து முதுகுடுமி பெருவெழுதி அப்படின்னு இவரை சொல்லக்கூடியது. பாண்டியர் இவர் பல வேத வேள்விகள் நடத்தியிருப்பாரு. அதை கொண்டாடுற விதமா நாணயங்களை வெளியிட்டாரு. இதெல்லாம் சொல்லலாம். முக்கியமான பாண்டிய அரசன் எடுத்தோம்னா நெடியோன், நன்மாறன், முதுகுடி பெருவெழுதி, நெடுஞ்செழியன் இவங்களெல்லாம் சொல்லலாம். சரி, இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இவங்க சூட்டி கொண்ட அந்த பட்டங்கள், சேர சோழ பாண்டியர்கள் இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில பட்டங்கள் சூட்டிக்குவாங்க. சேரன் பாத்தீங்க அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இருமுறை, இதெல்லாம் அவர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். சேரன் செங்குட்டுவன் சொல்றீங்களா? சோ அவங்க பேருக்கு பின்னாடி பின்னொட்டாக வரக்கூடியது. சேரர்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஆதவன், குட்டுவன், வானவன், இருமுறைன்னு வச்சுக்கோங்க. சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், இந்த மாதிரிலாம் அவங்க பேர் பின்னாடி வச்சுக்கோங்க, முன்னாடியே சேர்த்துக்கோங்க. பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னவர், இந்த மாதிரி பேரெல்லாம் அவங்க பின்னாடி வச்சுக்கோங்க. இதோட மட்டும் இல்லாம குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா ஆய், வேலிர்கள், இவங்க சொல்லலாம். ஆய் அப்படிங்கிற பேரு பல பழந்தமிழான சொல்லிங்க ஆய கூட்டத்துல இருந்து சொல்லப்படுது. இதோட பொருள் பாத்தீங்கன்னா ஆணிறை மேய்ப்பவர் அப்படின்னு சொல்லலாம். ஆணிறைன ஆனா பசு, நிறைனா கூட்டம், பசு கூட்டம். அப்ப பசு கூட்டங்களை மேய்ப்பவர், பசுக்களை மேய்ப்பவர் அப்படிங்கிறது சொல்லுல இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. முக்கியமான மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இந்திரன், திதியன், நன்னன் இதெல்லாம் சொல்லலாம். வேலிர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அங்கதான் கடையெழு வள்ளல்கள் எல்லாருமே வராங்க. வேலிர்கள் வேளாளர், பண்டைய காலத்துல தமிழகத்தில் ஆட்சி செஞ்ச நில உடைப்பு பிரிவினையர், அதனால சொல்ற அந்த நிலத்தை ஆட்சி செய்த பிரிவினையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல புகழ்பெற்ற வேலியர்கள் அப்படின்னு இந்த கடையெழு வள்ளல்கள் பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதிமன், நல்லி இவங்கெல்லாம் சொல்லலாம். இதுலயே இன்னொரு பேர் சொல்லப்படுது, கிளார் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடியது. கிளார் அப்படிங்கிறது வந்து கிராம தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சங்ககாலத்தினுடைய அந்த கிளார் கிராம தலைவர், இன்னைக்கு வந்து நம்ம முன்சிப் சொல்றோம்ல விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய விஓஓ வந்து கிராம தலைவராக நம்ம சொல்றது கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்துடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது, வருமானம் எப்படி எதுல இருந்து வந்திருக்கு, அந்த சங்க காலத்துடைய அந்த காலகட்டத்தில் வந்து அரசர் வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்படின்னா கோன் அப்படின்னு அர்த்தம். கோன் அரசன் கோன் அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லுது. கோ சரிங்களா. இது ஒரு முக்கியமானது. அரசுடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன், இதெல்லாம் சொல்லலாம். அந்த அரசர்களுக்கு பட்டம் சூட்டப்படுற விழா வந்து அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் முக்கியமானதை நம்ம சொல்றது. வருமானம் பின்னாடி போயிட்டே இருப்போம். பட்டத்து இளவரசர் வந்து பாத்தீங்கன்னா குரோமகன் அப்படின்னும், அவருக்கு இளையோர், அவருக்கு தம்பியா இருக்கக்கூடிய இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இளம், அதாவது என்ன சொல்ல அவரோட சின்னங்களை. அரசுடைய வருமானம் வரிகள் மூலமாக வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. இறை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலவரி தான் வருவாயோட முக்கியமான ஆதாரமாக இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய படைத்தலைவருக்கு வந்து என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த சங்ககால காலகட்டத்தில் தானை தலைவன் அப்படின்னு சொல்லப்படுச்சு. படைத்தலைவருடைய பேரு தானை தலைவன். தோமாரம் அப்படின்னு இந்த பேரு பாத்தீங்கன்னா எரியூட்டி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஏவுகணை நம்ம சொல்லலாம். ஆனா இது வந்து எரியூட்டி, தோமாரம் கொஞ்ச தூரத்துல ஒரு இருந்து எதிரி மேல ஏவுகணை மாதிரி வீசக்கூடியது தோமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதங்கள் வச்சிருந்த இடத்த வந்து படை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதங்கள் எல்லாம் அங்கதான் வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல, படை கொட்டின்னு சொல்லுவாங்க. போர் முரசு கடவுளாகவே கும்பிட்டாங்க. போர் முரசுக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா 2 பக்க சைட்ல இருந்து இப்ப போர்னு வரும்போது 2 ஆப்போசிட் சைட்ல இருக்கும் இல்லைங்களா, ஆப்போனன்ட் இருக்கும்போது அவங்க முரசு கொட்டுவாங்க. அதுல யாருடைய போர் ஜெயிக்குதோ, யாருடைய எந்த சைடு ஜெயிக்குதோ அந்த முரசுக்கு அவ்வளவு வேல்யூ, கடவுளுக்கு ஈக்குவலா அதை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க, பூஜை எத்தனையுமே செய்வாங்க. சரிங்களா, ரைட். இப்ப இதுல வந்து சட்டமும் நீதியும் அப்படின்னு இவங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா தலைநகர்ல தான் வந்து நீதிமன்றம் அவை அப்படின்னு சொல்லப்பட்டது. கிராமங்கள்ல மன்றங்கள் அப்படிங்கிறது தீர்ப்பு சொல்ற இடங்களா இருந்துச்சு. உரிமையியல் வழக்குகள்ல ஃபாலோ செஞ்சுட்டே வந்தாங்க. அந்த இதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ ஒரு விஷயத்தை ஒண்ணு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நாகப்பாம்பு இருக்கக்கூடிய ஒரு பானைக்குள்ள வாதி தன்னோட கையை உள்ள விடணும். வாதினா யார் மேல குற்றம் சுமத்திருக்கோ அவங்க வந்து கையை உள்ள விடணும். அப்படி பாம்பு அவரை தீண்டிடுச்சுன்னா அவர் குற்றவாளி அப்படின்னும், பாம்பு தீண்டல அப்படின்னா அவர் குற்றம் இல்லாதவர் அப்படின்னு நினைச்சிட்டு விடுதலை செஞ்சாங்க.
இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பழக்கம். அதாவது நீதிமன்ற லெவல்ல ஒரு பக்கம் நீதி சொல்லும் அப்படின்னா அதுக்கு இதை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது சங்க காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மண்டலம் தான். இங்க இருக்கக்கூடியது வந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் மண்டலங்கள் நாடுகளா பிரிக்கப்பட்டிருந்தது. நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஊர் அப்படிங்கிறது கிராமம் அப்படின்ற ஒரு பேருண்டு. ஊர் அப்படிங்கிறது கூட சேர்த்திங்க, பல ஊர்கள் சேர்ந்தது நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிறது கிராமம். அது பேரூர் பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் பழமையான கிராமம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் அதனுடைய சிறப்புகள். கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்னு பேரு. புகார் அப்படிங்கிறது துறைமுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல். பூம்புகார் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். முக்கியமான நகரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அப்ப புகார், உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கரூர், காஞ்சி இதெல்லாம் சொல்லலாம் முக்கியமான நகரங்கள் அப்படின்னா. சரி, இதுல திணை சார்ந்த சங்க நிலம் சமூகம் எல்லாம் இருக்கு. 5 திணைகளா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து மருத நிலம் அப்படிங்கிறது மென்புலம், நன்சை அப்படின்னு சொல்லப்படுது. அதுல நெல்லு கரும்பு விளைஞ்சது. நெய்தல் தவிர மற்றது எல்லாமே வன்புலம், புன்சை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா? அதுல வந்து தானியங்கள், பருப்பு வகைகள் விளைஞ்சது. அப்புறம் இந்த சங்க காலகட்டத்துல பெண் பார்ப்புலவர்கள் இருந்தாங்க. பெண் பார்ப்புலவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி விதியார், காக்கை பாட்னியார், ஆதிமந்தியார், பொன்முடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 பெண் பார்ப்புலவர்கள் இருந்ததாக இவங்க நிறைய நூல்கள் கொடுத்துட்டு போனதாக ஒரு தகவல் உண்டு. மத நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லலாம். சரி, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னிலிருந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் லைன் வைஸா நிறைய கிளாஸ் வீடியோஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்டுகளும் உங்களுக்கு கிளாஸஸாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.